பனிசன் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். மேலூரில் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரை காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரியில் போட்டியிடக்கூடிய தன்னிச்சு போட்டியிடக்கூடிய அந்த விசிகாவினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்ற ஒரு கருத்தை விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. காட்டுமன்னார் கோவில்லையும் தான் போட்டியிடுவதாக அறிவித்துவிட்டு பிறகு மாற்றி சொல்றாரு. இன்னொரு பக்கத்தில் பார்க்குறப்போ ராணிப்பேட்டையில் முதல்ல அனௌன்ஸ் பண்ணது வினோத் காந்தியை சொல்கிறாங்க. ஆனால் தன்னுடைய தந்தைக்காக ஒரு மாற்றி எப்படி இருக்குது இந்த தேர்தலுக்கு? ஏன் இவ்வளவு குழப்பங்கள்? இல்லை சார், இது பொதுவாகவே எப்போதுமே எனக்கு தெரிஞ்சு வரும். அது பாண்டிச்சேரியில் நீங்கள் யோசிக்க வேண்டியில்லை. அது வந்து கூட்டணி வரும், அப்புறம் கூட்டணிக்குள்ளேயே ஆள் நிற்பாங்க, எதிர்த்து நிற்பாங்க, சுயேட்சையாக நிற்பாங்க. ஏன்னா அங்கே மொத்தமே ஒரு 3000-5000 ஓட்டுக்குள்ளேயே அது முடிஞ்சுடுறதுனால அது ஒரு கவுன்சில், தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது ஒரு கவுன்சில் எலெக்ஷனோட மோசமானது, குறைச்சி தான் அதுக்குள்ள மரியாதை. அதனால் உங்களுக்கு வந்து அது அப்படி தான் இருக்கும். அதனால் பாண்டிச்சேரி நம்ம விட்டுருவோம். இங்கே உள்ள மேலூராக இருக்கட்டும், மேலூரில் வந்து 28 தொகுதி போராடி வாங்கினாங்க. ஆனால் வந்து குழுவை வந்து 3 மாதத்துக்கு முந்தைய போட்டதாக சொன்னாங்க. எல்லாமே காங்கிரஸ், அது தேசிய கட்சி எல்லாமே கிட்டத்தட்ட அப்படி தான் சார். நீங்கள் ஏப்ரல் 11 2025 கிட்டத்தட்ட இந்த 11 வந்துச்சுன்னா ஒரு வருஷம் பிஜேபியும் ஏடிஎம்கே அலைன்ஸ் போட்டு அதிலே 27 வாங்கி 27ம் காங்கிரஸ்க்கு ஈக்குவலாக அன்றைக்கி தானே முன்ன பின்ன தானே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் எல்லா தேசிய கட்சிகளுக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டில் வந்து பெரிய ஒரு இது இருக்கிறது இல்லை. அங்கே உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் பண்ணுறது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது தேசிய கட்சி. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ குறிப்பாக இந்த பிரச்சனை திமுக கூட்டணிக்குள்ளே தான் இருக்குதா? விசிகா ஒரு மாதிரி பேசுது. இல்லை இல்லை, விசிகா இவ்வளவு தடுமாறு. அங்கே பாஜகவை எடுத்துட்டிங்கன்னா பாஜகவில் இவ்வளவு ஒரு குழப்பம் இல்லை இல்லையா? அண்ணாமலை நிற்பாரா அல்லது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படலை, இந்த பிரச்சனை எல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல இல்லை? இல்லை, ஏற்படுத்தியிருக்கே. இப்போ நீங்கள் அப்படி நான் வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்குன்னு தான் நான் கருதுகிறேன். அப்படி தான் நான் சொல்ல விரும்புகிறேன் மக்களுக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன இப்போ அண்ணாமலைங்கிற வார்த்தை எடுத்துட்டால நான் சேர்த்து சொல்ல வேண்டிய நெருக்கடி வருது. அவருக்கு வந்து அவருக்கு தான் இந்த பீரியடில் வளர்த்தாருன்னு சொன்னாங்க. நான் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இந்த செய்தி ஊடகத்தில் பிஜேபி வந்து இப்போ 2014 18 வரை கூட்டணியாக வளரலை அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. அதுக்குள்ளேயே போகல, அதுக்கு போகல. அண்ணாமலை செலெக்ஷன்ல கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு வரை நிறைய சர்ச்சைகள் திமுக அணிக்குள்ள. அண்ணாமலை வந்து அவரே லெட்டர் கொடுத்துட்டதாக நான் வந்து நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டதாக தான் இப்போ தகவல் வந்திருக்கு. ஆனால் அவரோட ஆதரவாளர்கள் HC சூர்யா, அப்புறம் அந்த இவர் ரெட்டி, அவர் அமர் பிரசாத், ராம் பிரசாத், அவர் ரெட்டி, அது மாதிரி ஒரு 5-6 பேர் லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட் எல்லாமே அஃபிஷியலாக இல்லை, அஃபிஷியல் கிடையாது. இல்லை, இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பட்டியல் இருக்குல்ல, வேட்பாளர் பட்டியல் வெளியாவதிலே தாமதம் பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய அதற்குள்ள பெரிய 27 தொகுதிகளில் கடைசியில் தான் அவங்களுக்கு வந்து மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளரை 27 27 ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. கடைசியாக ஒரு விஸ்வநாதனும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காஞ்சிபுரத்தில் ஏற்கனவே தனி தொகுதியில்னு எம்பி ஆனவர் தான் அவர். இப்போ அவருக்கு போய் மதுரையில் கொடுக்குறதுங்கிறது வந்து என்னை பொறுத்தவரை பெரிய அவர் ஒன்றும் பெரிய ஃபேமஸ் அப்படிலாம் கிடையாது. எம்பியாக இருந்தார், பல தடவை இருந்திருக்காரு, அது வேறு. ஆனால் அங்கே போய் போட வேண்டிய நெருக்கடியை வந்து காங்கிரஸுக்கு இருக்கான்னு சொன்னாங்க. ஏதோ அவர் இப்போ நீங்கள் போட்டுக்காரு ஒரு ஆடியோ ஒன்று அனுப்புனா அந்த ஆடியோ 24 ஹவர்ஸில் பார்த்துட்டு ராகுல் காந்தி முடிவு பண்ணாருன்னு அவரே சொல்லியிருக்காரு. அதனால் அது வந்து பெரிய இது ப்ளஸ் கிடையாது, மைனஸ் தான் அது ஆக்சுவலாக. இல்லை, அதுதான் இந்த மைனஸ் முழுக்க திமுக அண்ட் அலைன்ஸ் கூட தான் இருக்குதா? இல்லை, 2 பக்கமும் இருக்குங்கிற அதில் இது இப்போக்கி நம்ம எடுத்திருக்க டாப்பிக்கில் அது அதிகமாக சொல்கிறோம். அந்த அடிப்படையை தவிர இந்த 3 விஷயத்தையுமே நம்ம வந்து இன்னும் ஒரு 3 நாளில் அது வந்து இல்லை, எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமமுக, அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக, இது எல்லாமே ரொம்ப ரிஸ்கான தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய அமைச்சர்கள் எங்கெங்கெல்லாம் களம் காண்கிறார்களோ அவர்களுடைய தொகுதி கொடுத்து பின்னடைவை உருவாக்குறதுக்கான முயற்சின்னு சொன்ன. ஆனால் அதற்கு அந்த கூட்டணி கட்சிகளே மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. எல்லாரும் வலுவாக இருக்கிறாங்க, நாங்கள் ஜெயிப்போன்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விசிகாவில் ஆளூர் ஷானவாஸ் கொடுக்கல, SS பாலாஜி கொடுக்கல, பனையூர் பாலு கொடுக்கல. அப்படின்றப்போ இந்த நெருக்கடியும் இருக்கிறது. அதே சமயத்தில் ரிஸ்கான தொகுதிகளை கொடுத்துட்டாங்கன்னு விசிகாவுடைய தலைவரும் பேசுறது இருக்குல்ல. ஒட்டுமொத்தமாக இந்த அணியினுடைய அந்த வியூகங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு மாதிரியான ஒரு சரி. இது வந்து நீங்கள் சொல்கிறதுல எதுவும் மாற்று கருத்தே எனக்கு வந்து கிடையவே கிடையாது. இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். ஆனால் தவிர்க்காது தவறு தான். அது எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. அதனால் இதை விட்டுட்டு நம்ம நேராக தேர்தல் களத்தில் முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா பல இடத்துல வந்து இப்போ அந்த தேர்தல் களத்தோட ஏன்னா வேட்புமனு வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சு. இனிமேல் வாபஸ் வாங்குறது 9ஆம் தேதி. நாளைக்கு நிறைவேற்று அந்த பரிசீலனை மட்டும்தான் நாளைக்கு. அதுக்கப்புறம் முடிஞ்சுன்னா ஆல்மோஸ்ட்டு தேர்தல் காலத்தில் நம்ம டிசைட் பண்ணுற ஒரு காலகட்டம் வந்துருச்சு. இதை நான் வந்து எப்படி பிரித்து சொல்கிறேன் அப்படின்னு இதில் முக்கியமானது வந்து என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 திராவிட பெரிய கட்சிகளுக்கு நடுவில் தான் போட்டி என்ற களத்துக்கு நோக்கி வேகமாக போயிட்டுருக்கு. எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வந்து
இப்போ மொத்தம் 4 முனை போட்டி ப்ளஸ் சசிகலா அண்ட் ராமதாஸ் அது மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம வந்து அதில் மெயினாக எடுத்துக்க வேண்டியது 3 எடுத்துக்குவோம். மொதல் 3 எடுத்துக்கலாம். மொதல் 3ல் திமுக ஃபஸ்ட் இருக்கதான் நான் கருதுகிறேன். 2வது அதிமுக கூட்டணி, அதில் தவிர்க்க முடியாமல் பிஜேபி இருக்கிறதுனால அதிமுக சர்க்கிள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. 3வது வந்து டிவிகே, அதாவது விஜய் இப்போ இது பண்ணுற அவர் சின்ன இன்றைக்கி ஒரு மழை வந்தோடனே அவர் பரப்புரையை நிப்பாட்டிட்டார். அப்போ அவரோட இன்னும் 8 கூட்டம் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கு. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் அவர் போகிறாரு. ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறாரு, அடுத்த நாள் இப்போ போகிறாரு. ஒரு 2 தொகுதியை மட்டும் செஞ்சுட்டு அது வந்து இரவில் 5 மணிக்கு மேலே தான் பொதுவாக போவாங்க அந்த நடிகர்கள்லாம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து. இப்போ அவர் அதையும் மாற்றி நல்ல வெயிலில் மயக்கம் போட்டு 10 பேர் விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பிரச்சாரத்தை வந்து அவர் தொடர்றாரு. இப்போ நீங்கள் 30லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஒரு நாள் லீவ் விடுவார், அடுத்த நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோமு. அப்படி தான் அவருடைய பிரச்சார மெத்தட் இருக்குது. இப்போ இன்றைக்கி யதார்த்தமாக லீவ் விட்டதுனால இதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 21 சாயந்தரம் 5 மணியோட பார்த்தீங்கன்னா 8 கூட்டம் தான் போட முடியும். இப்போ 7 போட போகிறாரா 8 போட போகிறாங்க தான் இருக்குது. இல்லை, எனக்கு புரியுது விஜயோடைய ஃபேக்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திமுக கூட்டணியிலேயே எத்தனை கட்சிகள் பிரச்சாரத்துக்குள்ளே போயிட்டாங்கன்றதுல சிஎம்முடைய ஸ்பீச்சு எல்லா இடத்துலையும் போய் கேட்குது. காலையில் 9 மணிக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறாரு, மாலை 5 மணி 6 மணி 7 மணியில் ஒரு கூட்டத்தில் பங்கேற்கிறாரு. 2 கூட்டங்கள் வருது. இதை தாண்டி வைகோவோ அல்லது திருமாவளவனோ இடதுசாரிகளோ யாருமே களத்துக்குள்ள போய் பிரச்சாரம் பண்ணல. அப்ப அதுக்கு காரணம் இந்த வேட்பாளர்களுடைய தேர்வு, தொகுதி பங்கீடு, அதே மாதிரி உரிய அங்கீகாரம் கொடுக்கிறது, இது எல்லாமே சிக்கலா வந்து நிற்கல. இல்லை சார், அவங்களுக்கு எந்த சிக்கலுமே கிடையாது சார். இன்னோட முடிஞ்சு போச்சு சார். நாளை காலையிலேருந்து எல்லாரும் கூட்டணி கட்சி இந்த பக்கம் போயிடும், அந்த பக்கம் போயிடுவாங்க. யாருக்கும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து பிஜேபியில் யதார்த்தமாக நீங்கள் ஆச்சரியமாக நான் பார்த்த விஷயம், எல்லா வேட்பாளர் கிட்டத்தட்ட எல்லா வேட்பாளருக்கும் ஒரு மத்திய மந்திரி பக்கத்தில் நிற்கிறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கணுமா அப்படிங்கிறது நமக்கு ஆச்சு. ஏன்னா ஒரு திட்டமும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல, ஒரு 10 ஏர்போர்ட்டு கூட கொடுக்கல இந்த 11 வருஷமாக இருந்து. ஆனால் அவங்க வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் மந்திரி நிற்கிறாங்க. திமுக பொறுத்தவரை நீங்கள் முதல்வர் ஸ்டாலினும் டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினும் 2 பேரும் தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. அவங்க கண்டினியூஸாக கரெக்டாக எல்லா தொகுதியும் கவர் பண்ணி உதயநிதி போயிட்டுருக்கார் வேகமாக. இந்த பக்கம் இவர் வந்து அந்த ஹெட்டாக ஒரு ஏரியாவாக ஜோனாக அவர் முதல்வர் ஸ்டாலின் வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர் ஏற்கனவே ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு 2வது ரவுண்ட்லேயும் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காரு. அதனால் இது போதுமானது. ஏன்னா 2 திராவிட கட்சியை தவிர பாக்கி எல்லாருமே சைடு தான். முதல்வர் ஸ்டாலின் வந்து அந்த 59 பேர் 69 பேர் இருந்தால் கூட எல்லா கட்சி கூட்டணியில் உள்ள வேட்பாளர்களையும் அவர் ஜெயிக்க வச்சிருவார். இவங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுது. ஆனால் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே நயினார் நாகேந்திரன் ஒரு யாத்திரை போயிட்டு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி அண்ணாமலையும் மக்களை சந்தித்து பேசுகிறாரு. அதே மாதிரி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பேசுகிறாரு. அப்படியே திரும்பி திமுகவுடைய அலையன்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா அப்படி ஒரு பெரிய விஷயம் நடக்குது. வைகோ மட்டும் ஒரு நடைபயணம் போயிருக்காரு. பாக்கி எல்லாருமே நாளையிலேருந்து எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு சார் எனக்கு அடுத்த ஒரு 19 18 நாள் தான் இருக்கு. 18 நாள் தான் சார். 18 நாளுக்குள்ள களத்தை தன்வசப்படுத்த முடியுமா? இந்த குழப்பங்கள் எல்லாம் தாண்டி இல்ல சார், தொகுதிகளுக்கான அந்த ப்ராப்பரான வேட்பாளர் நியமிக்கிறது வரை இருக்குல்ல அந்த சிக்கல் சரி பண்ணிடுவாங்களா? திமுக பொறுத்தவரை 50% தாண்டி போகுது, 200+ போகுது. அதனால எந்த இடத்துலையும் யாரும் இவங்கெல்லாம் போகலைனாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவாரு. காங்கிரஸ் ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன், ராகுல் வந்தாலும் வராட்டியும் 28 தொகுதியில் மேக்சிமம் 99% ஜெயிச்சிரும். அதனால அது பிரச்சனையே கிடையாது. நான் அங்கே தான் கேட்குறேன். நீ முதலமைச்சர் ஸ்டாலினும் அதே தான் சொல்றாரு. 234 தொகுதிகளும் வெல்வது உறுதின்ற. அதுதான் நான் கொஞ்சம் எந்த அடிப்படையில் இல்லை சார், ஒரே நிமிஷம். மேலூர் ஒரு சிக்கல் வருது இருக்கு. காங்கிரஸினுடைய நிர்வாகிகளே சங்கடம் பண்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டையில கடைசி நேரத்துல கொண்டு அப்பாவும் இது பையனும் விசிகாவுக்கு அவர்கள் கேட்ட தொகுதிகளுக்கு அரூர் கேட்டாங்க, ஆனா அவங்க அதை கொடுக்கல. அதற்கு மாற்றாக அரக்கோணத்தை கொடுக்குறாங்க. இந்த சிக்கல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இதெல்லாமே சரியாயிடுச்சு. அதெல்லாம் சரியாயிடுச்சு சார். இப்போ நீங்க சொன்னதுல அவர் காட்டுமன்னார் கோயிலில் அவர் வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மாத்திக்கிட்டாருங்கிறது அவங்க உள்கட்சி தான். அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அங்கதான் இன்னொரு சையம் வருது. காட்டுமன்னார் கோவில்ல விசிகாவில் வேற யாருக்கா கொடுத்துருக்கலாம்ல. காங்கிரஸ் கட்சியில நிறுத்தப்பட்டு சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு தான் விருப்பம் ஒன்று கொடுத்தேன், எனக்கு ஏன் விசிகா தலைவர் திருமாவளவன் சீட்டு கொடுத்தாருன்னு தெரியலன்றார். இல்லை, இவ்வளவு குழப்பம். இளைய பெருமாளை வந்து அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணுங்கிறது அவருக்காக ஒரு பையன் கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். இதே மாதிரி அவர் சமயநல்லூரில் கக்கன் பையன் கொடுத்துருக்காரு. டிஸ்கஸ் பண்ணலையான்னு கேட்குறேன் நான். இல்லை, பண்ணாமல் அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவங்க நேற்று கூட இங்கே உங்களுதில் நம்மளதில் நடந்தப்போ விசிகாவில் வந்து அவர் சொன்னார், இது மாதிரி எதுவுமா இருந்தாலும் எங்களுடைய அந்த உயர்மட்ட குழு முடிவு பண்ணி தான் அப்படின்னு சொன்னார். அதனால் அதில் வந்து எனக்கு என்னமோ மாற்று கருத்து இருக்க மாதிரி இல்லை. நான் ஒரு 2 மினிட்ஸில் வந்து இந்த மொத்த இதிலையும் தமிழ்நாடு வந்து களம் எப்படி போகுதுங்கிறத ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு இதை பிரித்து சொல்லிடுறேன்.
மொத்தம் 8 ஜோனாக பிரிச்சிருக்கேன் நான். ஒன்று வந்து சென்னை ஜோன் 16 தொகுதி. 16 தொகுதியிலையும் 2021 ஆல்மோஸ்ட் டிஎம்கே வெற்றி இருக்குது. அதுதான் இந்த தடவையும் வரப்போகுது. ஆனால் இங்கே என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, டிவிகே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதியிலையும் கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 20,000 ஓட்டு குறையாது. இது நிச்சயமாக ஒரு 9% ப்ளஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? இது சொல்லிடுறேன், முடிச்சிடறேன். நான் எல்லாத்தையுமே முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வரிசை எல்லா கேள்வியுமே கேட்டிருக்கேன். சென்னை தொகுதி, சென்னை சுற்றி உள்ள மாவட்டங்கள் 4 மாவட்டம், அது ஜோன் 2ன்னு வச்சுக்கிறேன். அதில் ஏற்கனவே அவங்க ஜெயிச்சது வந்து மதுராந்தகம் மட்டும் தான் ஏடிஎம்கே பிரிதில். இந்த நட அதுவுமே கஷ்டம். அதுலேயும் அதையும் ரெண்டையும் சேர்த்து ஜோன் 1, 2 சென்னை சுற்றி உள்ள மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 36 தொகுதியில் 36 தொகுதியிலையும் திமுக வெற்றி பெறும். 36 தொகுதியிலையும் 2வது இடம் வந்து தவேகா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கு சில தொகுதிகளில் 36ல் பல தொகுதிகளுக்கு டெபாசிட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா மோகன் அண்ணா நகரில் நிற்பார். அவருடைய பையனுக்கு வில்லிவாக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வில்லிவாக்கத்துக்குள்ள ஆதவர்ஜுனா வரும்பொழுது அங்கே திமுகவால் என்ன செய்ய முடியும்னு ஒன்று. இன்னொன்று சிற்றரசை கொடுத்துருக்குறாங்க. அங்கே மோகன் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆதரவாளர், சிற்றரசு உதயநிதியோட ஆதரவாளர், 2 பேர் ஜெல் ஆவாங்களா? தாயகம் கவிக்கு திருவிக்கா நகர்ல கொடுக்கப்படல. அங்க இருந்து ஆம்ஸ்டாங்குடைய துணைவியார் நிக்கிறாங்க. அப்படின்றப்போ களம் நெருக்கடியாக தானே மாறும். இந்த குழப்பமான அணியை வச்சுக்கிட்டு எப்படி சாதகமா மாற்றும்? இல்லவே இல்லை, நிச்சயமா குழப்பம் வராது. நம்ம 4 பேச போறோம், அப்ப பேசுவோம். வந்துச்சு ஜோன் 3. அப்படி 3 தான் முக்கியமானது. 3யும் 4 தான் முக்கியமானது. 3 எதுக்குனாக்கா வட மத்திய மாநிலம், அது குறிப்பாக தருமபுரியில் ஆரம்பித்து சேலம் வந்து நீங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அந்த இது ஃபுல்லாக. அதில் போன தடவை ஏடிஎம்கேல வந்து கரெக்டாக ஜெயிச்சது வந்து 29 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. இந்த 29லையும் நீங்கள் வந்து ஜெயிச்சதை இப்போ தக்க வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு முக்கியம். இதான் தேர்தலோட என்னை பொறுத்தவரை முக்கியமானது. 200+ன்னு முதல்வர் சொல்கிறதுக்கும் நான் அதை சொல்கிறதுக்கும் உள்ள அந்த இதை வந்து நம்ம டீகோட் பண்ணோம்னா எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 29 தொகுதி எது ஜோன் 3 தருமபுரியில் ஆரம்பித்து கள்ளக்குறிச்சி வர கிட்டத்தட்ட மதுராந்த அந்த இதோட வச்சுக்க, அந்த பார்டரோட வச்சுக்கேன். இதில் 29 தொகுதி 2021 ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி. இதில் 15 தொகுதி அவங்க திருப்பி தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 15 தொகுதியில் தாவேக்கா வந்து 20,000 ஓட்டு வாங்கினாலே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். 20,000 ஓட்டை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் எப்படி பிரித்து காமிக்கிறேன்னா, 5,000 ஓட்டு கிட்டத்தட்ட நாம் தமிழர்லேருந்து பிரிஞ்சு போகும். பிரிஞ்சு அவர் விஜய் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5,000 ஓட்டு திமுகலேருந்து போகும், நான் ஒத்துக்கிறேன். 10,000 போன்னு சொல்லலை நான் அதிமுக. 5,000 இப்போதான் வச்சுக்கோம். 15,000 மட்டும் தான் நான் இப்போ காமிக்கிறேன். ரிசல்ட்டில் பார்த்துக்கோ. ஆனால் 20,000 ஓட்டு கட்டாயம் தாவக்க. அப்போ ஜோன் 3 அந்த தருமபுரியில் இருக்கல 15 தொகுதி திமுகவுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு மிச்சம் இருக்க தொகுதி தான் கிடைக்கும் ஏடிஎம்கே. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் எப்படி அது கூடுதலாக கிடைக்கும்னு சொல்ல வரீங்க? எந்த புள்ளியில் அது உருவாகும்னு சொல்கிறீங்க? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அதில் வந்து மொத்தம் மூணு கிரிட்டீரியா. ஒன்று வந்து தாவேக்கா பிரிக்கிறது 20,000 ஓட்டு. 2வது தேமுதிக திமுக பக்கம் வந்திருக்கிறது. ஏன்னா அந்த ஏரியாவிலலாம் 3000லேருந்து 5,000, சில இடத்துல கூடயும் இருக்குது. நான் 5,000 மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொகுதியில் 15 தொகுதி மட்டும் ஜோன் 3ல் திமுக வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று முக்கியமான காரணம், டாக்டர் ராமதாஸ் வந்து அங்கே எவ்வளோ பிரிக்கிறாரோ அந்த அளவுக்கு இன்னும் கூட போகலாம ஒழிய இருக்குது. ஜோன் இல்லை 2 நிமிஷம் ஒரே நிமிஷம் நான் போயிட்டு 2வது சுற்றுக்கு ஜோன் 4 மட்டும் முடிச்சிடறேன். அட்லீஸ்ட் ஜோன் 4 வந்து கோயம்புத்தூர், அதாவது நீலகிரியில் ஆரம்பித்து நீங்கள் ஈரோடு வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, அடுத்து நாமக்கல் அந்த மாவட்டம் மட்டும் கரூர். இந்த மாவட்டத்தில் சேலத்தை இதில் சேர்த்துருக்கோம். இதில் சேர்த்துட்டேன். இதில் வந்து போன தடவை ஜெயிச்சிருக்கிறது வந்து 21 தொகுதி 23 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க ஏடிஎம்கேல. இந்த 23லையும் அங்கே வந்து 3 கிரிட்டீரியா அதே மாதிரி. ஒன்று தேமுதிக, இன்னொன்று செந்தில் பாலாஜி, இன்னொன்று அண்ணாமலை ஃபேக்டரி இருக்குது. நெகட்டிவ் அவர் பண்ணும்போது அந்த ஏரியாவில் 10 தொகுதி ஏடிஎம்கேக்கு பிரிஞ்சுதுன்னா அங்கேயும் வந்து பெரிய டெல்ட் விழுவும். பேசலாம் சேர்த்தா இந்த 200+ வந்து திமுகவுக்கு வந்துடும். 50+, 51+ வந்துடும் சுருக்கமாக. சார் இதில் வந்து காரணம் வந்து அது முடிஞ்சிருச்சு. எல்லாமே சார் சொன்ன மாதிரி தான். அதாவது இன்றைக்கி வேட்புமனு முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ரு எல்லாமே முடிஞ்சிடும். நாளை காலையிலேருந்து ரொம்ப ஜெகஜோதியாக பிரச்சாரத்துக்கு எல்லாருமே போயிடுவாங்க. அதனால் இது வந்து டோட்டலாக இன்றைக்கி கூட முடிச்சு. அதிகபட்சம் இன்னும் 3 நாள் 9th அன்னைக்கு வாபஸ் வாங்குகிற தேதி இருக்குது. இதில் அது ஏதாச்சும் இருந்ததுன்னா கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சுன்னா அதில் ஏதாச்சும் நடக்குமே ஒழிய, அதுவும் வந்து பாண்டிச்சேரியில் நடக்கும் ஒழிய தமிழ்நாட்டில் அந்த மாற்றம் எதுவுமே இருக்காது. அதனால் இதில் வந்து மக்கள் பொறுத்தவரை அவங்க கடைசி நேர அந்த இதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நான் முன்னாடி சொன்னதில் ஒன்று விட்டு போனது மட்டும் சிம்பிளாக ஒரே வரியில் முடிச்சிடுறேன். அந்த ஜோன் 5, 6, 7, 8ங்கிறது வந்து
ஜோன் 5ங்கிறது நாகப்பட்டினம் டு தஞ்சாவூர் அந்த டெல்டா டிஸ்ட்ரிக்கு, 6ங்கிறது புதுக்கோட்டை அண்ட் மதுரை, 7 வந்து அங்கே மதுரை தாண்டி நெல்லை வர, 8 வந்து கன்னியாகுமரி. இது எல்லாமே இந்த நடம் வந்து இந்த 200 ப்ளஸில் திமுக பக்கம் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. நன்றி.